வெள்ள நிவாரணத்தை முறையாக வழங்க கோரி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே மக்கள் நல கூட்டணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த மக்கள் நல கூட்ட இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு வைகோ நிகழ்ச்சியில் பேசி வருகிறார். அதை இப்போது பார்க்கலாம். தமிழகத்துக்கு நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்று கேட்டதற்கு காரணம், லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாழாகி விவசாயிகள் கொடுமையான துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். முறையான கணக்கெடுப்பை ஜெயலலிதா சர்க்கார் நடத்தவில்லை. வீடுகளை இழந்தோர், முழுமையாக குடிசைகளை இழந்தோர், உடைமைகளை இழந்தோர், சிறு குறு தொழில்களை இழந்தோர், இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 25,000 என்பதை அறிவித்ததோடு ஏக்கருக்கு நெல்லுக்கு 25,000, கரும்பு வாழைக்கு 1.5 லட்சம் என்று ஆடு மாடுகள் கோழிகள் அனைத்துக்கும் நாங்கள் மக்கள் நல கூட்டணியின் சார்பிலே கணக்கிட்டு சொல்லி இருக்கிறோம். இந்த சர்க்கார் முதலில் வெறும் 10,000 கோடி போதும் என்றது, பிறகு 25,000 கோடி என்கிறார்கள். காரணம், சர்க்கார் இயங்கவில்லை, முதலமைச்சர் செயல்படவில்லை, எங்கும் வெளியே வரவில்லை. எனவே இங்கு ஒரு சர்க்கார் இருக்கிறதா என்பதே கேள்விக்குறியாகிவிட்டது. இந்த சூழலில் மத்திய அரசு காஷ்மீரத்துக்கு 80,000 கோடி, பீகார் மாகாணத்துக்கு 1,25,000 கோடி அறிவிக்க முடிந்த நரேந்திர மோடி சர்க்கார் ஒப்புக்கு 1950 கோடி அறிவித்ததே தவிர எல்லா பிரச்சனைகளையும் போல இதிலும் ஓரவஞ்சகமாகவே நடக்கிறது. இன்றைய சீர்கேடுகளுக்கு காரணம் ஆக்கிரமிப்புகள், நீர்நிலைகள் தூர்வாரப்படாதவை, ஆறுகள் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாதவை என்பதை அனைத்து நிபுணர்களும் கூறிவிட்டார்கள். இதற்கு 2 அரசுகளும் காரணம். ஏழை எளிய மக்கள் குடிசைகளை அகற்றுகிற போது அவர்களுக்கு வாழ இடம் கிடையாது, அவர்கள் அகதிகளாக முடியாது, அவர்கள் எங்கு போய் வாழ முடியாது. இந்த மாநகர எல்லைக்குள்ளே ஏராளமான இடங்கள் இருக்கின்றன. அங்கே அடுக்குமாடி குடியிருப்புகளில் கட்டப்பட்டு அவர்கள் குடியமர்த்தப்பட வேண்டும். அவர்கள் வாழ்வதற்கு வசதி வழியில்லாமல் தவிக்கிறார்கள். கார்ப்பரேட்டுகள், அரசாங்கமே கட்டிய கட்டடங்கள் ஆக்கிரமிப்புகளிலே நாங்கள் நின்று போராடுகிற இடம் உள்ளிட்ட மதுரை நீதிமன்றம் உள்ளிட்ட இடங்கள் எல்லாமே ஏரிகள் குளங்கள் இருந்த இடங்கள். 4 பங்கு ஏரிகள் காணாமல் போய்விட்டன தமிழ்நாட்டில் என்றால் இதற்கு 2 அரசுகளும் பொறுப்பு. எனவே மக்களின் துயரத்துக்கும் துன்பத்துக்கும் காரணமான ஊழலில் ஊறி போன 2 அரசுகளையும், மதுவின் கொடுமையால் தமிழகத்தை வாட்டி வதைக்கின்ற 2 அரசுகளையும் மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்பதற்கு அச்சாரமாகத்தான் இன்றைக்கு தலைநகர் சென்னையில் மக்கள் நல கூட்டணியினுடைய இந்த வீறு கொண்ட எழுச்சிமிக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. மக்கள் நல கூட்டணி 2016 67க்கு பிறகு ஏற்பட்ட ஒரு பகத்தான மாறுதலை போல வெற்றி பெறும் என்பதற்கு அடையாளம், இந்த பகல் வெயில் வேளையிலும் காசு கொடுத்து கூட்டி வராமல் வருகிறவர்களுக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் இத்தியாதி என்று கொடுக்காமல் அவரவர்களாக தோழர்கள் கை காசை செலவழித்து வருகிறார்கள் என்றால் இவர்கள்தான் உண்மையான புரட்சிக்காரர்கள், உண்மையான மறுமலர்ச்சிக்காரர்கள், உண்மையான விடுதலைக்கு போராடுகிறவர்கள். அப்படிப்பட்ட இந்த கூட்டணி தோழர்கள் மக்கள் மனதில் இருக்கிற கொந்தளிப்பை வெளிப்படுத்தத்தான் இந்த போராட்டம் இங்கே நடைபெற்றிருக்கிறது. எங்கள் போராட்டத்தினுடைய இலக்கு வெற்றி பெறுகிற விதத்திலே நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடர்வோம். யாரு பொதுக்குழுவிலே, அதிமுக பொதுக்குழுவில் முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் என்று தீர்மானம் கொண்டிருக்கிறார்களாம். உண்மைதான். சிறப்பாக செயல்படாமல் முழு அளவிலே ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று தெரியாத விதத்தில் ஒரு செயல்படாமல் இதுவரை எந்த முதலமைச்சரும் எந்த மாகாணத்திலும் இல்லை என்பதை மறைமுகமாக மக்கள் உணர்கிற விதத்தில் செயல்படாததிலே சிறப்பாக இருந்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு அர்த்தம். நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதத்திலே அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருப்பார்கள். ஒன்றை மாத்திரம் பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன், என்னுடைய அருமை பத்திரிகை நண்பர்களை, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களை. ஆனால் இந்த பொச்சரிப்பு காந்தாரி வயிற்றிலே அம்மிக்கல்லை கொண்டு இடித்துக் கொண்டதை போல பொச்சரிப்பிலே தூண்டிவிட்டு 4 கட்சி கூட்டணி
சேராது என்றார்கள். சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் அதிமுகவும் சேராது என்று ஒரு 4 மாதம் சொன்னார்கள். நாங்கள் 7 மாதமாக திட்டமிட்டு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அறிவித்து இதுவரை தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. கூட்டணி கட்சிகளினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தி குறைந்தபட்ச செயல் திட்டத்தை மக்களுக்கு தந்து அடுத்தடுத்து நாங்கள் திட்டமிட்டு பணியாற்றி வருகிற 26ஆம் தேதி ஜனவரி மதுரையிலே மக்கள் நல கூட்டணியினுடைய கொள்கை விளக்க கூட்டமாக குறைந்தபட்ச செயல் திட்ட கூட்டமாக ஒரு மாநாடு நடக்க போகிறது. அதில் சீதாராம் யெச்சூரி, சுதாகர் ரெட்டி, டி ராஜா, அருமை சகோதரர் தொல் திருமா அவர்கள், நம்முடைய முத்தரசர் அவர்கள், ஜிஆர் அவர்கள், நானும் பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கானவர்களும் கலந்து கொள்ள போகிறோம். இப்ப போய் முதல்ல சேராதுன்னாங்க, சேர்ந்தா ஜெயிக்காதுன்னாங்க, இப்ப இந்த கட்சிகள் நீடிக்காது, பழையபடி விலகி போயிருவாங்கன்னு. பாவம், அவ்வளவு பயம் எங்களை பார்த்து 2 கட்சிக்கு இருக்கு. அதனால அப்படி சொல்லிட்டு இருக்காங்க.